தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை விஜய் ஓபன் டாக். பகவந்த் கேசரிய ட்ரெண்டாக்கும் விஜய் ரசிகர்கள். ஓடிடி தளத்தில் நம்பர் 1 ட்ரெண்டிங். ரெட் கார்டு வாங்கி வெளியேறிய பின்பும் உண்மை புரியலையா? பார்வதியை வறுத்தெடுக்கும் பிபி ஃபேன்ஸ். 6 நிமிட நடனத்திற்கு தமன்னா வாங்கிய இமாலய சம்பளம். ரிலீஸுக்கு முன்பே இத்தனை கோடியா? வசூல் வேட்டையில் ஜனநாயகன். 2000 கோடி வசூலை நோக்கி ரன்வீர் சிங்கின் துரந்தர் திரைப்படம். ஹேர் ஸ்டைல் கூட மாறல, அச்சு அசலாக அண்ணனை போலவே நடித்திருக்கும் சேத்தன். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். விஜய் நடிப்பில் ஹச் வினோத் இயக்கத்தில் உருவாகி 9ஆம் தேதி வெளிவரவிருக்கும் படம் ஜனநாயகன். இப்படத்தை KVN நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, பாபி தியோல், சுனில், நாசர், பிரியாமணி, நரேன் என பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளன. அனிருத் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். பிரம்மாண்டமாக தயாராகி இருக்கும் இந்த படத்தை 9ஆம் தேதி திரையில் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ஜனநாயகன் திரைப்படத்தின் ப்ரீ புக்கிங் வசூல் குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ரிலீஸுக்கு இன்னும் 4 நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை உலக அளவில் நடந்துள்ள ப்ரீ புக்கிங் ரூபாய் 30 கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. பிக் பாஸ் 9வது சீசன் மிகவும் பரபரப்பின் உச்சமாக இறுதி கட்டத்தை எட்டி வருகிறது. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் இருந்து ரெட் கார்டு வாங்கி பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவரும் வெளியே அனுப்பப்பட்டார்கள். இருவரும் வெளியேறியது குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதில் பெரும்பாலானோர் இந்த சீசனில் பிக் பாஸ் எடுத்த முடிவிலேயே இதுதான் தரமான முடிவு என பார்வதி மற்றும் கம்ருதீனை கலாய்த்து வருகின்றனர். இதில் கம்ருதீன் பிக் பாஸை விட்டு வெளியேறிய பின் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் பார்வதி அப்படி இல்லை. ஆன்லைனில் பயங்கர ஆக்டிவ் ஆகிவிட்டார். அவர் தனது இன்ஸ்டாவில் தனக்கு ஆதரவாக பலர் போட்ட பதிவுகளை ரீஷேர் செய்து வருகிறார். குறிப்பாக பார்வதி தான் உண்மையான வின்னர் என போடப்பட்ட பதிவுகளையும், பார்வதிக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு நியாயமில்லாத ஒன்று என்ற ரசிகர்களின் பதிவுகளையும் அவர் ஷேர் செய்து வருகிறார். இதை பார்த்த நெட்டிசன்கள் ரெட் கார்டு வாங்கி வெளியேறிய பின்பும் உண்மை புரியலையா என கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்திய சினிமாவில் மிகவும் பிரபலமான முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக இருப்பவர் தமன்னா. இவர் கடைசியாக தமிழில் அரண்மனை 4 படத்தில் நடித்திருந்தார். இதன் பின் ஹிந்தியில் பிஸியாகி உள்ள நடிகை தமன்னாவின் கைவசம் 3 ஹிந்தி படங்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கதாபாத்திரங்களில் நடிப்பதை தாண்டி நடிகை தமன்னாவை சிறப்பு பாடலில் நடனமாட தயாரிப்பாளர்கள் கமிட் செய்து வருகிறார்கள். ஜெயிலர், ஸ்ரீ 2, ரைடு 2 போன்ற படங்களில் தமன்னா சிறப்பு பாடலுக்கு நடனமாடியது படு வைரலானது. சமீபத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கோவாவில் நடனமாடி இருந்தார். அந்த வீடியோ கூட ரசிகர்களால் இணையத்தில் வைரலாக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கொண்டாட்டத்தின் 6 நிமிடங்கள் தமன்னா நடனமாடி இருந்தார். இந்த 6 நிமிடங்கள் நடனமாட அவருக்கு 6 கோடி சம்பளம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் நடனத்திற்காக மட்டுமே அதிக சம்பளம் வாங்கும் நட்சத்திரம் என்கிற அந்தஸ்தை தமன்னா பெற்றுள்ளார். நடிகர் விஜயின் ஜனநாயகன் வரும் ஜனவரி 9ஆம் தேதி மிகவும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கிறது. தெலுங்கு படமான பகவந்த் கேசரியின் தமிழ் ரீமேக் தான் இந்த படம் என்பது சமீபத்தில் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் மூலமா இது உறுதியானது. சமீபத்தில் மலேசியாவில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடந்தது. அப்போதே விஜய் பேசியது சின்ன கிளிப்பாக சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த நிலையில் நேற்று விஜய் பேசிய ஸ்பீச் முழுமையாக ஒலிபரப்பானது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய VJ ரம்யா மற்றும் RJ விஜய் இருவரும் விஜயிடம் சில கேள்விகள் கேட்டனர். அதில் துரோகம் பற்றி ஏதாவது சொல்லுங்க என அவர்கள் கேட்க, உடனே விஜய் தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை என அதற்கு பதில் கூறியிருக்கிறார். சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் இனி பல துரோகங்களை பார்க்க வேண்டியிருக்கும். அதற்கு அவர் தயாராக இருந்தால் மட்டுமே இந்த களத்தில் அவரால் தாக்கு பிடிக்க முடியும் என பலரும் தங்களது கருத்துக்களை கூறி வருகின்றனர்.
இயக்குனர் வினோத் விஜயை வைத்து ஜனநாயகன் படத்தை இயக்கியுள்ளார். இப்படம் பொங்கல் வெளியீடாக வரும் 9ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இதில் நாயகியாக பூஜா ஹெக்டேவும் முக்கிய கதாபாத்திரத்தில் மமிதா பைஜுவும் நடித்துள்ளனர். மேலும் பிரியாமணி, பாபி தியோல், கௌதம் மேனன், நரேன் ஆகியோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். தீவிர அரசியலில் களமிறங்கி இருக்கும் விஜய் நடிக்கும் கடைசி படம் இதுதான் என்பதால் படத்துக்கு சினிமா தாண்டி அரசியல் களத்திலும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் கடந்த 3ஆம் தேதி வெளியானது. ட்ரெய்லரில் பல காட்சிகள் பகவந்த் கேசரி படத்துடன் ஒத்துப்போனது. இதையடுத்து ஜனநாயகன் படம் சுமார் 80% பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் என்ற கருத்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் விஜய் ரசிகர்கள் பகவந்த் கேசரி படத்தை ஆர்வத்தோடு பார்த்து வருகிறார்கள். இதன் விளைவாக பகவந்த் கேசரி படம் தற்போது அமேசான் பிரைம் OTT தளத்தில் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஆதித்ய தார் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் சமீபத்தில் திரைக்கு வந்த படம் துரந்தர். தெய்வ திருமகள் படத்தில் விக்ரமின் மகளாக நடித்து கவனம் ஈர்த்த சாரா அர்ஜுன் இதில் ரன்வீர் சிங்குக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் மாதவன், சஞ்சய் தத், அக்ஷய் கன்னா, அர்ஜுன் ராம்பால் உட்பட பலர் நடித்திருக்கின்றனர். பாகிஸ்தானில் ஆபரேஷன் லியாரி மற்றும் இந்திய உளவுத்துறை நிறுவனமான ரா மேற்கொண்ட ரகசிய பணிகளை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் 6 வளைகுடா நாடுகளில் தடை செய்யப்பட்டாலும் வசூலில் சாதனை படைத்து வருகிறது. இந்த நிலையில் துரந்தர் படம் வெளியான ஒரு மாதத்தில் உலக அளவில் 1240 கோடி வசூல் செய்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இப்படம் இந்தியாவில் மட்டும் 968 கோடி வசூல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதே வேகத்தில் சென்றால் இந்த படம் விரைவில் 2000 கோடி வசூலை எட்டிவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இயக்குனர் சுதா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியானது. ஹிந்தி திணிப்பை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படத்தின் ட்ரெய்லர் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. குறிப்பாக ட்ரெய்லரில் அண்ணா பேசுவது போல் இடம்பெற்றுள்ள வசனம் ரசிகர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ எதிரானவர்கள் இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள் என்ற வசனம் திரைப்படத்தின் மைய கருத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இதேபோல் அண்ணா பாத்திரத்தை பற்றிய காட்சிகளும் ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ளன. அண்ணாவிடம் ஒருவர் இந்த போராட்டத்துக்கு நீங்க தான் காரணமா என்று கேட்க அவர் நான் இல்ல, ஆனா இத பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவன் ஏன் தம்பிதான் என்று சொல்லும் காட்சி ரசிகர்களுக்கு நெகிழ்ச்சி தருகிறது. நடிகர் சேத்தன் அச்சு அசலாக அண்ணா போலவே இருப்பதாகவும் அவரை போலவே பேசி இருப்பதாகவும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.